நேத்து நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா? ம். Okay. Good evening, everyone. மத்த யாரும் பேசாம இருக்கிறீங்க? How are you? Good evening, Miss. How are you all? Good evening, Miss. இந்த இந்த அன்றைக்கு கிளாஸுக்கு வராத ஆட்கள் எல்லாரும் ரெக்கார்டிங் பாத்தீங்களா? Yes, ma'am. எல்லாரும் பாத்துட்டீங்களா? தர்ஷிகா, Yes, ma'am. இதாயா எல்லாம் பாத்துட்டு வந்தீங்களா? அபி, காயத்ரி, Good evening, Miss. குட் ஈவினிங். எல்லாரும் பாத்துட்டீங்க? Good evening, Miss. இருந்தா புரியாது. குட் ஈவினிங், குட் ஈவினிங், Good evening, Miss. குட் ஈவினிங். ஷர்மிளா, குட் ஈவினிங். Good evening, Miss. Good evening, Miss. குட் ஈவினிங். Good evening, Miss. டியூட் நாங்க பார்க்கல தானே அன்னைக்கு ஒன்று கூட. இல்ல No, ma'am. எதோட நிப்பாட்டணும்? It closes plus zero conditional. ஜீரோ கண்டிஷனோட அப்படி நிக்குது. இல்ல அது ஃபுல்லா பாத்துட்டோம் மிஸ். ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்ப வந்து டியூட்ட பார்த்தா சரி அதானே? அன்றைக்கு ஆயிக்கூட ப்ராபபிள். ஓகே. Yes, ma'am. ஸ்டார்ட் பண்ணு. சரியா போர்ட் தெரியுதா? Miss, தெரியுது. நன்றாகவே தெரிகின்றது. எப்படி நல்லா தெரியும்? என்ன சிரிப்பு? Hi, everybody. இடியானப்பா. என்னடாண்டா இந்த கிளாஸ் இருக்காமா? அப்ப இப்ப என்ன நடக்குது? என்ன சுமதி, இது ஒரு நல்ல கேள்வி சுமதி. கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறது ஒரு நல்ல எனக்கு பிளாங்கா இருக்கே அந்த ஸ்கிரீன். குட் ஈவினிங். அப்ப நீங்க கண்ணை போயிட்டு ஆஸ்பத்திரியில காட்டுங்க. ஐயோ, ஐம் சாரி. எப்படி அது கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து கிளாஸ் இருக்கா கேக்குது. ஐ ஜஸ்ட் கேம் இன் பார்த்தா அது பிளாங்கா இருக்குதே. அப்பதான் எது பிளாங்கா Good இருக்கு? evening, ma'am. ஸ்கிரீன் இன்னைக்கு ஐ கேன் see you now. இப்பதான் எழும்பி இருக்கா மேம். அரை போதையில இருந்திருக்காங்க. I'm so sorry. இப்பதான் கண்டேன். ரைட் ரைட். இப்பதான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. After long time, Sumati, how are you? How is your projects, works? First one we finished it today. Mm. We had a small group, Induja and Khadija. We had the first trial today. Good. So for me, it's like IT is something different because, it's very difficult for me to download and things like that. அப்ப அது கொஞ்சம் கஷ்டம். Thank God that those children are like youngsters. ஓஹோ. அப்ப
நான் கதைச்சாலும் they will be recording it. Good, good. Yeah. 4-5 apprentice வச்சுக்கோங்க அப்ப. Apprenticeகள் இருக்காங்க நிறையா. You can use them. Uh, because So எனக்கு what are the activities so far have you done, Sumati? no, like இப்ப டெய்லி ஷமியோட அந்த ஸ்போக்கன் இது கிளாஸ்ல இருக்கிறேன். Charmiயோடயா? ஷர்மியோட டெய்லி போடுறாங்க. அதுல அதுல ம், அதுல டெய்லி நான் ஆன்சர் பண்றது. பட் இது இந்த இண்டிவிஜுவல் திங் போடுறது started only today, the group one. And Shammi said she has exceeded 5. So she, So altogether 15 activities are there. So you yeah, have to yes, yes. do So one by one even. but we have done it இந்த குரூப்ல செய்திருக்கிறேன். பட் அதை எடுத்து போடலாமோ தெரியாது. அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த அதுகள் எல்லாம் ஃபேமிலி அப்படியெல்லாம் முதல் செய்தது அந்த ஷர்மிட குரூப்ல. ஆனா அதை எடுத்து போடலாமான்றது தெரியாது. So otherwise we will do it separately. Okay, okay. அதுதான். How was your fever? Yeah, I heard that you were down with flu. not feeling very good, but I'm okay. I'm taking medicines. And nebulize பண்ணனேன். Why ஐயோ. you have got a visa? Yes. You have come back to Kandy? Yes, because of this terrible cold, this weather. Weather is bad, yeah. Very bad. And probably you don't have proper rest. Yeah, that is the main thing. Because yesterday I was at the head office and all the day I was inside the room with AC, with recordings, and all the day I was standing. So, Thank you. I know background there's my husband is talking to somebody, so I will mute it. Otherwise, it will be a disturbance for you. okay, Sumati. Take care. Okay, I'll speak to you later. Okay, yeah. Conditional sentence la நாங்க zero condition பார்த்தாச்சு. Recording போடுங்க. Yes. Right. Zero condition நாங்க ஃபுல்லா பார்த்தாச்சு. Zero conditionல என்ன ஸ்ட்ரக்சர் வரப்போகுது? Subordinate clause எதுல வரப்போகுது? Main clause எதுல வரப்போகுது? சொல்லுங்க பாப்போம். Present tense ரெண்டும். Present. ரெண்டுமே present tense. ரெண்டும் present tenseல வருது. டியூட் எடுங்க. டியூட்ல பாருங்க. இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. He will pass the exam. He works hard அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப he will pass the exam if he works hard. அவன் கடினமாக வேலை செய்தால் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவான். if clauses, if பாருங்க, we can't go out if it rains. We can't go out if it rains. We can't go out if it rains. Main clause, subordinate clause கண்டுபிடிங்க பாப்போம். ரவீந்திரன் ஆயுத. ரவீந்திரன் சொல்லுங்க. இதுல Yes, main miss. clause எது, subordinate clause எது? உங்களுக்கு விளங்கி இருக்கான்னு எனக்கு பார்க்கணும். Okay. Main clause க்கு We எது can't. main clause, எது subordinate clause? we can't go வந்து main clause. Good. Very good. Main. If it reads, sorry எனக்கு தெரியுது இல்ல மேம், நான் போன்ல பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்க அதவள கண்டுபிடிச்சதுக்கு காணும்.
Okay, miss. I Can't go out. Okay, good. Okay. Main clause we can't. Main clause na என்ன? Main clause na அதுட என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன அதுட முற்று பெறும் வாக்கியமா இருக்கும் அது. எஸ். தனியா பார்த்தா அது ஸ்டாண்ட் பண்ணும். தனியா ஒரு வாக்கியமா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருந்தா மெயின் க்ளோஸ். எஸ். அப்ப ரெக்கார்டிங்ல ஃபுல்லா மத்தவங்களுக்கு பாக்குறது புரியுற மாதிரி இருக்கு தானே? எஸ் மிஸ், நல்லா கிளியரா இருக்கு. நான் ஃபுல்லா பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டிங் பாக்குறாங்க தான். I just wanted to check. Look like today too bright, I think. அப்படியா? நானா? No, the board. போர்டா? Yes. ரைட்டா இருக்கா? நான் ரைட்டா இல்லையா? Stayed near the No, board, so that's why board. that's why people can't see board, I think, ma'am. Looks like too bright, I think. அப்படியா? Yes. ரைட் ஆஃப் பண்ணுமா? எஸ் அப்படிதான் இருக்கு. apprentice கூப்பிடுங்க. இப்ப சரியா? All them. இப்ப பாருங்க. No, still same only. இப்போ அப்படியா? Yes. என்னடா? But still bright is there. But I can see, but others were reflecting too much. In sense, I can see. You can put up one light, I think, looks like. Wait. Reda. நெக்ஸ்ட் ஒரு டேஸ்ட் எனக்கு வேணும். அதுதான் நெசமா குடிக்கதே இல்லை. டேஸ்டே இல்ல. உங்களுக்கு காய்ச்சல்னாலயோ தெரியா? Because of fever. டேஸ்டே இல்ல. கொஞ்சம் இப்ப அந்த மனுஷன் ஒழுங்கா கலக்கி தர்றாரு. இப்பயா இந்த நான் விளங்காதனாலே அவங்களுக்கு இது பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. No, because of today the board is too bright, I think, because your setting had to change, no? கிட்ட வந்துருச்சோ? Must be. I guess இல்ல மிஸ். அது அங்கால தள்ளினா அப்படி கரெக்ஷன் ஓகே. அது இப்ப புடிங்கிரும் ஆண்டி. ஆமா, புடிங்கிருச்சுன்னா புடிங்கிருச்சு ஆண்டின்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். மிஸ் கேப்ல பாத்தீங்களா உங்களை? இங்கதான் இருக்கேன். சப்னா ஒரு அப்ரெண்டிஸா எடுக்கிறதுலயே அர்த்தம் இல்ல. சும்மா தான் இருக்கும் அந்த உட்கார்ந்து. சப்னா பாதியில வாது சரியா? பாதி தூக்கத்துல வந்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படி. I doesn't know about the activities. அது உங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் பேசுறோம். அதுதான் நான் கேட்டேன். வாங்க வேற கதையா கதைக்க போறோம். இப்ப இங்க கமா வருமா வராதா? வராது. வருமா வராதா? இங்க கமா வராமா? எல்லாரும் சொல்லுங்க. கமா வருமா வராது? என்ன வரும்? லாஸ்ட்க்கு ஃபுல் ஸ்டாப் வராது. Full stop. வரும் ஆனா வராதா? இல்ல வரும். ஸ்டாப் வரும். இங்க ஃபுல் ஸ்டாப் வரும். கமா வராது. ஏன் வராது? பை அந்த வாக்கியம் முற்று பெற்றிருக்கு மிஸ். மெயின் க்ளோஸ் முற்று பெற்றிருக்கு. Main close மெயின் க்ளோஸ் complete ஆயிருக்கு மிஸ். மெயின் க்ளோஸ் முதலாவதாக வந்தால் நாங்க கமா போட மாட்டோம். கண்டிஷன் முதல்ல வந்தா தான், அந்த சபார்டினேட் க்ளோஸ் முதல்ல வந்தா தான் கமா போடணும். கமா போட்டா பிள்ளை. அந்த மத்ததுல கமா போடாட்டி பிள்ளை. இப்ப இப்படி வந்தா பாரு.
இப்ப இதை அப்படியே மாத்தி எழுதி பார்ப்போம். Very good. Tasting. If it rains, can't go out. We can't go out. இப்படி வந்தா இப்ப இதுல subordinate clause. Subordinate clause. We can't go out on the main clause. Comma வருமா வராதா? வரும். comma வரும். எங்கல வரும்? Rain If it rains from. Rain க்கு பக்கத்துல comma. Can't go out. Full stop. If it rains, comma, we can't go out. Full stop. Yes. அடுத்து பாருங்க. You may pass the exam if you work hard. You may pass the exam if you work hard. நீ கடினமாக வேலை செய்தால் நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாய். அது என்ன, அது எதுக்குள்ள வரும்னு சொல்றேன் உங்களுக்குன்னா, அது வந்து 0 இல்ல, இது வந்து ப்ராபபிள்குள்ள வருது. அந்த 4 கண்டிஷனுக்கும் இங்க உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 கண்டிஷனுக்கும் கொடுக்கப்பட்ட உதாரணம். முதலாவது வந்து 0 கண்டிஷன், ரெண்டாவது வந்து ப்ராபபிள், மூன்றாவது இம்ப்ராபபிள், நாலாவது இம்பாசிபிள். அவ்வளவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை சும்மா வாசிச்சு மட்டும் விடுறேன். திரும்ப அதை படிக்கிற நேரம் இது உங்களுக்கு புரியும். பாருங்க. You may pass the exam if you work hard. நீ கடினமாக வேலை செய்தால் நீ பரீட்சையிலே சித்தி அடைவாய். அடுத்து பாருங்க. I must go to the office if they inform me. I must go to the office if they inform me. அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தினால் நான் கட்டாயம் ஆபீஸுக்கு போக வேண்டும். அப்ப அந்த இடத்துல I must go to the office வந்து மெயின் clause. அங்க நீங்க மெயின் clause subordinate clause எழுதிக்கொள்ளுங்க. I must go to the office on the main clause. If they inform me வந்து subordinate clause. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுல ஒரு கஷ்டமும் இல்லை. அடுத்து I'll come to meet you if I have time. I'll come to meet you on the main clause. If I have time ன்றது subordinate clause. அடுத்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எழுதிட்டீங்களா subordinate clause, main clause? Yes, miss. Okay. அடுத்து முக்கியமான விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த unless. Unless. Unless அப்படின்னு சொன்னால் equals if not. இந்த ifன்னு சொல்றது இருந்தால் மாறுது. இருந்தால்
unless இல்லாவிட்டால். if வந்து if வந்து இருந்தால் unless வந்து இல்லாவிட்டால் வரும். unless வந்து if notக்கு ஈக்குவல். if not பாருங்க, we can't win the match unless we play well. முதலாவது பாருங்க, we can't win the match we can't win the match we can't win the match unless we play well. Unless we play well. அப்ப இதுல எப்படி வரும்? முதல்ல நாங்க எப்படி படிச்சோம்? மழை பெய்தால் நாங்கள் விளையாட முடியாது. நீ நன்றாக படித்தால் பாஸ் பண்ணுவாய். அப்ப செய்தால் அப்படின்னு வர்றது வந்து if. இங்க unless வந்திருக்கு பாருங்க, we can't win the match unless we play well. நாங்கள் நன்றாக விளையாடாவிட்டால், விளையாண்டால் அல்ல, விளையாடாவிட்டால், நாங்கள் நன்றாக விளையாடாது விட்டால் எங்களால் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது. நன்றாக விளையாடாவிட்டால். அப்ப செய்யாவிட்டால் அப்படின்னு சொல்றது வந்து unless. if not, இந்த இடத்துல நீங்க unlessக்கு பதிலா if notையும் போடலாம். if not we play well, we can't win the match. அப்ப if notக்கு பதிலா unless, அது ரெண்டும் உண்டு. unlessனா இல்லாவிட்டால். அப்ப விளையாடாவிட்டால் எங்களால் போட்டியில் வெற்றி பெற முடியாது. அப்ப இதுல மெயின் க்ளோஸ் எது, சபார்டினேட் க்ளோஸ் எது? We can win the match. We can't win the match. main clause. Main clause. Unless we play well. Supporting. Supporting clause. கமா வருமா வராதா? வராது. வராது. Full stop. Full stop. Full stop வரும். வெரி குட். எழுத்துக்களும் தடிப்பமா வர மாதிரி இருக்கா? கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ஒட்டா என்ன மாதிரிமா? மங்களா இருக்கு. மங்களா இருக்கா? கட் பண்ணி அந்த மூவ்மெண்ட் வர மாதிரி தெரியுது மேம். இப்ப சரியா தெரியுது. அத கொஞ்சம் ஒரு மங்கள ஓ மிஸ் மத்த நாளைக்கு விட கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பிரைட்னஸ் கூட சுட்டி மிஸ். என்னடா? பிரைட்னஸ் கூட சுட்டிதான் போல. அதான் என்ன ஆச்சுன்னு தெரியலடா. அதுல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதுல ஏதாவது குறைக்கிறது. Ma'am, you go to the brightness, ma'am. Go to the setting, go to brightness. இதுல ஏதாவது செட்டிங்ஸ் மாத்திட்டாங்க டேடா. பாருங்க, இல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் எனக்கு இந்த பிரைட்னஸ் குறைச்சுதாங்க. இந்த பிரைட்னஸ் குறைங்க. எஸ், நல்ல தடுமல் பிடிச்சிருக்கு. Sorry.
இப்ப பாருங்க. Now? Yeah, miss. Now okay. Okay, miss. Very So clear. brightness, I was telling in the beginning. ஒண்ணும் தரல. Is that okay now? ஒன்னும் தரல யாருக்கு? Yes, miss. Okay, miss. Now okay, miss. Now okay, miss. Okay, ma. Apprentice ஏதோ செஞ்சு வச்சிருக்கு மேம். Yes. இதுதான் நடந்தது. ஓ. Now okay, no? Now okay. That's right. I was telling brightness is too much. செட்டிங்ஸ் ஏதோ மாறி இருந்திருக்கு. No, just go to the setting and the display. That's all. அடுத்து பாருங்க. I don't help them. I don't help them unless they come here. I don't help them unless they come here. Main clause, subordinate clause சொல்லுங்க. I don't help them, main clause. I don't help them Main வந்து clause. Unless Main they come here. and they come here. Subordinate. Subordinate. unless they come here வந்து subordinate clause. சும்மா வருமா வராதா? வராது. வராது. எங்க full stop வரும்? Come here. Last full stop. Good. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. ரைட்? அப்ப எங்க கமா போடணும், எங்க போடக்கூடாது, சபார்டினேட் க்ளோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. பாருங்க. என்ன செய்து எடுத்துட்டு போயிருங்க. ரொம்ப பிஸி. இனிமே எனக்கு நெக்ஸ்ட் மட்டும் கலக்க வேணும். We will come tomorrow unless it rains. We will come tomorrow unless it rains. மழை பெய்யாவிட்டால் நாங்கள் நாளைக்கு வருவோம். மழை பெய்யாவிட்டால் நாங்கள் நாளைக்கு வருவோம். ரைட்? அப்ப we will come tomorrowன்றது மெயின் clause, unless it rainsன்றது subordinate clause. அடுத்து பாருங்க. She won't pass the exam unless she works hard. She won't pass the exam unless she works hard. அவள் கடினமாக வேலை செய்யாத வரை அவளால் பரீட்சையில் சித்தி பெற முடியாது. கடினமாக உழைக்காத வரைக்கும் அவளுக்கு பரீட்சையில சித்தி பெற முடியாது. அப்ப she won't pass the examன்றது மெயின் clause, unless she works hard அப்படின்றது subordinate clause. ரைட்? அதுல உங்களுக்கு இப்ப ஒரு ப்ராப்ளம் இல்ல. எல்லாருக்கும் ஓகே தானே? மெயின் clause எப்படி கண்டுபிடிக்கிறது, சபார்டினேட் clause எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க கமா வரும் வராது. வெரி கிளியரா? அது கிளியரா இருந்தா எங்களுக்கு அடுத்ததுக்கு போலாம். Yes, miss. Clear. Yes, Everybody miss. Clear. okay with that? Yes, okay. எல்லாரும் யாருக்காவது Yes, ma'am. விளங்காட்டி டக்குன்னு சொல்லுங்க. திரும்ப நான் இதுக்கு வர மாட்டேன். Clear, Okay. miss. Clear, miss. ஃபுல்லா. ஏன்னா இந்த clause main Yes, clause yes. subordinate clause வச்சுதான் இந்த ஃபுல்லாவே இந்த அட்வான்ஸ் ஃபுல்லா போகுது. அதை வச்சுதான். இல்ல யாராவது ஒருத்தருக்கு விளங்காட்டி கூட டக்குன்னு போய் சொல்லிருங்க. எல்லாருக்கும் ஓகே அப்படித்தானே? Yes. Yes, ma'am. நிறைய பேர் பேசாம உட்கார்ந்து இருப்பீங்க, அதான் கேக்குறேன். மதுர்ஷன் எப்படிடா? Clear, miss. Oh, பாய்ஸ் miss. Okay, miss. Okay, miss. ஒன்னும் பேச மாட்டாங்க. வேற Very யாரு? clear. வெரி Clear, clear, MGK miss. Clear, miss. பாருடா. MGK how Yes, are miss. you? சத்தமே இல்ல Fine. உட்கார்ந்திருக்கீ. So how are you? I didn't come to
The first class. For the first class. வரலையா? No, first class I attend. Spoken class. Spoken class Very ஒன்றோ busy ரெண்டோ that வந்துட்டு time. ஓடிட்டீங்க. ஒன்றோ ரெண்டாவது வந்தீங்க. ரெண்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் வரையில மிஸ். Sorry, I am very கண்ணு sorry. வச்சு பாத்தீங்களா? Very busy ரெண்டுக்கு தான் that வந்தீங்க. time. எனக்கு தெரியும். உண்மையான பேரை சொல்லிட்டு ஓடிட்டீங்க. அப்படித்தானே? That's okay. இப்ப நீங்க அத ரெக்கார்டிங் ஆல் பார்க்க கிடைச்சதா? Yes, recording full. All recording. Alright. ஆக்டிவிட்டீஸும் செய்யுங்க. சரியா? மேம் நாலாவது இந்த எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல மீனிங் கொஞ்சம் சொல்றீங்களா? எதுடா? Fourth one. She won't pass the exam unless she works hard. அவள் கடினமாக உழைக்காவிட்டால் அவளால் பரீட்சையில் சித்தி பெற முடியாது. ஓகே, தேங்க் யூ. அடுத்து அடுத்த தலைப்பு போடுங்க. probable. Probable condition. Probable condition. Probable condition அப்படின்னு சொன்னா நிகழ வாய்ப்பு இருக்கிறது. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற நேரம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வை, ஏதோ ஒரு கண்டிஷன் இப்படி நடந்தால் ஃபியூச்சர்ல இது நடக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ப்ராபபிள். அதாவது if you study hard you will pass the exam. நீ நல்லா படித்தா நீ பாஸ் பண்ணிடுவாய். அப்ப நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அந்த இடத்துல. அதாவது இப்ப உங்களுக்கு இப்ப நீ நல்லா படிச்சால் பாஸ் பண்ணுவாய் அப்படின்னு சொல்றது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட நாங்க சொல்லணும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை எனக்கு நல்லா தெரியுது, அது நல்லா படிக்கும். அப்ப படிக்கிற பிள்ளைகிட்ட ஆனா பயப்படுறா, இப்ப நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் என்ன செய்வேன், பயப்படுற பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், நீ பயப்படாது, யூ டோன்ட் வரி, if you work hard you will pass the exam. நீ நல்லா படிச்சா நீ பாஸ் பண்ணிடுவ, அதனால நீ பயப்படாது. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த பிள்ளை படிச்சா பாஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷுவரா தெரியும். அப்ப கண்டிஷன் சரியாக இருந்தால் அதாவது நடக்கிற ரிசல்ட்டும் ஃபியூச்சர்ல அந்த ரிசல்ட்டும் வந்து சரியா இருக்கணும். அப்ப அவைகள் தான் ப்ராபபிள் கண்டிஷன். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் ஃபியூச்சர்ல அந்த விஷயம் சரியா நடக்கும். அப்ப கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல அதுல ரிசல்ட்டும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதான் ப்ராபபிள். அப்ப எழுதுங்க, the probable conditional expresses a future situation that might occur assuming that
என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இஃப் if the condition is if the condition is fulfilled, if the condition is fulfilled, the outcome is likely to happen in the future. அதாவது the probable condition அப்படின்னு சொன்னா கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுச்சுன்னு சொன்னா இந்த சபோர்டினேட் கிளாஸ் தான் கண்டிஷன், சபோர்டினேட் கிளாஸ்ல வரதான் கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மெயின் கிளாஸும் கட்டாயம் ஃபியூச்சர்ல ஃபுல்ஃபில் ஆகும். லைக்லி டு ஹேப்பன் அப்படின்னு சொன்னா நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல இது நடக்க போறது, அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் ப்ராபபிள். ப்ராபபிலிட்டி கூட அப்படியா மிஸ்? நிகழ்தகவு கூட ப்ராபபிலிட்டி கூட ப்ராபபிலிட்டி கூட நிகழ்தகவு கூட ப்ராபபிலிட்டி வந்து எஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுல நிகழ்தகவு கூட இருக்கு. எஸ், ஏன்னா அதாவது அந்த கண்டிஷன் நிறைவேறினால்தான், அது நிறைவேறினா அந்த ஃபியூச்சர்ல நடக்கின்ற ரிசல்ட்டும் 100% நடக்கும். அவை ப்ராபபிள். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் மிஸ். ரைட், இன்னொருக்கு கீழே எழுதுங்க. மேம் assuming என்றா என்ன? என்றா அசியூமிங்கா? ஓ மிஸ். அசியூமிங்ன்றது வந்து நிர்ணயிக்கிறது. நாங்க வந்து இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அசியூம் பண்றது. இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், அது நிர்ணயிப்போம். இப்படித்தான் நடக்கும், ஊகிக்கிறது. அசியூம்ன்றது ஊகிக்கிறது, அனுமானிக்கிறது, ஊகிக்கிறது, அனுமானித்தல் அல்லது ஊகித்தல். Here we predict a likely result. Here we predict a likely result in the future. Result in the future if the condition is fulfilled. இந்த மலையிலயும் எல்லாரும் போய் தன்சல் சாப்பிட போறாங்க. எங்க வீட்டுக்கு முன்னால எல்லாம் அப்படி இருக்கு, மெயின் ரோட்ல அப்படி கூட்டமா இருக்கு, வெளியில போயிடாத அளவுக்கு. அது வேற ஐஸ்கிரீம் தன்சல் வேணும் எல்லா இடத்துலயும். அப்ப மிஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் தடுமை பிடிச்சிருக்கு போல. நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். நான் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்ப தடுமை தெரியும். இன்னைக்கு போய் சாப்பிடுவேன். எங்க போறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர போறேன் ஓடுறது.
இப்ப திரும்ப போறேன் மேம் ஐஸ்கிரீம் சாப்பிட. பைத்தியமோ? கிளாஸ முடிச்சுட்டு தான் போகணும். Here we predict a likely result in the future if the condition is fulfilled. அப்ப condition fulfill நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னா அதுல ரிசல்ட்டும் ஃபியூச்சர்ல நிறைவேறும். அப்ப அதுல முதலாவது ரியல் சிச்சுவேஷன், இது ஒரு உண்மையா நடக்க வேண்டியது. இது உண்மை நிலைமை, இது உண்மையா நடக்கும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இது உண்மையா நடக்கக்கூடியது. இந்த ப்ராபபிள்ன்றது ரியல் சிச்சுவேஷன். A possible condition, நடக்கக்கூடியது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவைகள். Possible condition. Possible condition. It is a probable result. It's a probable result in the future. Probable result in the future. உதாரணம் எழுதுங்க. எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா இது ப்ராபபிள், ஃபியூச்சர்ல அது கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ப்ராபபிள். If you study hard, if you study hard, you will pass the exam. If you study hard, you will pass the exam. If you, if you study hard, நீ நன்றாக படித்தால் you will pass the exam. நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய். Second one. If I have time, if I have time, I will meet you. If I have time, if I have time, I will meet you. Third one. If we eat healthy food, if we eat healthy food, we can live long. If I have time, I will meet you. எனக்கு டைம் கிடைத்தால் நான் உன்னை மீட் பண்ணுவேன். If we eat healthy food, we can live long. நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம்.
ரைட். அப்ப எழுதிட்டீங்களா? கவனிங்க போட. இந்த இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் என்றது என்ன டென்ஸ்? Simple present. 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 Present tense. You will pass the exam என்றது Future. future. If you have time என்றது என்ன டென்ஸ்? Simple present. Present perfect. Present perfect-ஆ? யாருடா அது present perfect ன்னு யார் சொன்ன சத்தம்னு கேட்டு? யார் அது? மதுஷனா? இல்ல மிஸ், நான் சொல்லல. யாருடா அது? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் have இந்த இடத்துல. சில இடங்கள்ல have வந்து மெயின் வேர்பா செயல்படும், சில இடங்கள்ல auxiliary வேர்பா வரும். இந்த இடத்துல அது மெயின் வேர்பா வருதா auxiliary வேர்பா வருதா? Main verb. மெயின் வேர்பா வருது. ஏன்னா if I have time, இது வந்து V3-யா? No, miss. இந்த இந்த have had has எல்லாம் மெயின் வேர்பா சபார்டினேட் அந்த சாரி மெயின் வேர்பா ஆக்சிலரி வேர்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. அந்த have has hadக்கு பக்கத்துல V3 வந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிலரி வேர்ப் தான். சரியா? V3 வந்தா இந்த இடத்துல V3 வந்திருக்கா? இல்ல மிஸ். இந்த டைம் V3-யா? இல்லை. ஆகவே இது மெயின் வேர்ப். அப்படிதான் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஈஸி மெத்தட். சரியா? இந்த have has hadக்கு பக்கத்துல எல்லாம் டக்குன்னு பக்கத்துல பாருங்க V3 ஒன்று இருக்காது. V3 இருந்தது அப்படின்னு சொன்னா அது auxiliary verb. V3 இல்ல, வேற ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, வேற ஏதோ சாப்பிடுறதோ தூங்குறதோ அல்லது வேற ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னா இது மெயின் verb. இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வந்திருக்கு. இப்ப I have time, எனக்கு டைம் இருந்தால், இது டைம் இருந்தா, டைம் ஒரு பொசிஷனை காட்டுது, உங்கள்ட்ட இருக்கிறத காட்டுது. டைம் இருந்தா நான் உன்ன மீட் பண்ணுவேன். இதே இந்த இடத்துல இது வந்து ஒரு V3 வந்திருந்தா இது auxiliary verb. அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குழப்பிக்கொள்ளாதீங்க ரெண்டையும். இப்ப இதை பிரசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்க V3 இல்ல. V3 இருந்தா தான் இது வந்து auxiliary verb ஒழிய இது சும்மா வந்து இங்க இந்த பக்கத்துல V3 வரல அப்படின்னு சொன்னா இது மெயின் verb. சரி, அப்ப இந்த மாதிரியான சில வார்த்தைகள் have, has, had இவைகள் எல்லாம் இந்த be, been இதெல்லாம் அவைகள் எல்லாம் சில இடங்கள்ல auxiliary verb-ஆவும் சில இடங்கள்ல மெயின் verb-ஆவும் அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். அப்ப நீங்க அதை auxiliary verb-ஆ மெயின் verb-ஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த V3 தான் அங்க உதவ போகுது உங்களுக்கு. அப்ப V3 பக்கத்துல வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது auxiliary verb. V3 வரல அப்படின்னு சொன்னா மெயின் verb. அதை நீங்க எழுதி கொண்டாலும் பரவாயில்லைங்க, அதை எழுதி வச்சுக்கொண்டாலும் பரவாயில்ல. எழுதுங்க பாப்போம், இல்லாட்டி மறந்துடுவீங்க. have, has எழுதவா? இதுல has பாருங்க, has, have, had, யார் அது? முக்கியமான விஷயம் விஜயலட்சுமி.
இந்த has, have, had, be, been போன்ற வார்த்தைகள் அல்லது சொற்கள் வார்த்தைகள் has, have, had, be, been போன்ற சொற்கள் சில இடங்களில் மெயின் verb ஆகவும் சில இடங்களில் மெயின் verb ஆகவும் சில இடங்களில் auxiliary verb ஆகவும் செயல்படும். Hello. You had a bath? Wow. Good boy. சில இடங்களில் மெயின் verb ஆகவும் சில இடங்களில் auxiliary verb ஆகவும் செயல்படும். இந்த வார்த்தைகள் இந்த சொற்களுக்கு பக்கத்தில் சொற்களுக்கு அடுத்ததாக இந்த சொற்களுக்கு அடுத்ததாக V3 ஃபார்ம் வந்தால் இந்த சொற்களுக்கு அடுத்ததாக V3 ஃபார்ம் வந்திருந்தால் அந்த இடத்தில் இவைகள் auxiliary verb ஆகவும் டேச்சு வாங்குறதுக்குன்னே 2 பேர் 3 பேர் இன்னைக்கு தடுமாறுறீங்க. இந்த சொற்களுக்கு பக்கத்தில் V3 ஃபார்ம் வந்தால் அந்த இடத்தில் இவை auxiliary verb ஆகவும் இவைகளுக்கு பக்கத்தில் V3 ஃபார்ம் வராவிட்டால் அந்த இடத்தில் அவை மெயின் verb ஆகவும் செயல்படும். அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. அப்ப இனிமே குழப்பிக்கொள்ளாதீங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரிட்டர்ன் சொல்லவா? ஃபுல்லா இல்ல, அந்த இடத்தில் auxiliary verbல அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் வந்தால் அந்த இடத்தில் இச்சொற்கள் auxiliary verb ஆகவும் V3 ஃபார்ம் வராவிட்டால் அந்த இடத்தில் இவை மெயின் verb ஆகவும் செயல்படும். அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. சரியா? இனி குழம்புமா? இனி குழப்பிக் கொள்வீங்களா? இல்லம்மா. இப்ப இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா? Present tense. இல்ல present இல்ல. இங்க இந்த இடத்துல have என்னவா செயல்படுது? Main verb. வெரி குட். விளங்குதா அது? பாய்ஸ், MGK, ரவீந்திரன் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல இந்த have வந்து மெயின் verb-ஆ வருதா auxiliary verb-ஆ வருதா? Main verb. மெயின் verb-ஆ வருது. என்ன ரீசன்? பக்கத்துல V3 வரலாம். ரைட், வெரி குட் ஆகாஷ். புரியுதா இப்ப? எஸ் மேம். ஓகே. ஏதாவது விளங்காட்டி டக்குன்னு அப்பவே கேட்டுருங்களாட்டி பிரயோசனம் இல்ல தானேடா, நீங்க படிக்கிறது இல்ல பிரயோசனம் இல்ல தானே. விளங்காம அப்படியே போனீங்கன்னு சொன்னா விளங்காத பயல்களாவே போய்கிட்டு இருப்பீங்க. அப்படி வேணாம், ஏதாவது விளங்காட்டி சொல்லுங்க திரும்ப. ரைட். அப்ப இந்த இடத்துல if I have timeன்றது present tense, I will meet youன்றது என்ன tense? Future tense. If we eat healthy foodன்றது என்ன tense? Present tense. Present tense. We can live long என்றது என்னது?
Present tense. Present tense. பிரசன்ட் டென்ஸ்ல என்ன verb பயன்படுத்தப்பட்டிருக்கு? Model. Model verb. வெரி குட். Model verb. யார்? நிரஞ்சலாவா ஹிதாயாவா ஷிஃபானா ஷிஃபானா சொல்லு ஷிஃபானா இது வந்து மாடல் verbs மாடல் verb பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இங்க மாடல் verb பயன்படுத்துறோம்? வை Suggestion. அந்த லாங் வருதா? நாங்கள் வாழலாம். அப்ப அது என்ன டென்ஸ் மாதிரி போகுது அந்த இடத்துல? Future tense. ஃபியூச்சர் மாதிரி போகுது. வாழலாம் தானே, நாங்கள் வாழலாம். அப்ப நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா நாங்கள் நீண்ட காலம் வாழலாம். ஃபியூச்சர் மாதிரி போகுது. ஃபியூச்சர். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் மாடல் வேர்ப்ஸையும் பயன்படுத்துவோம். அப்ப இந்த இடத்துல இது வந்து மாடல் வேர்பா வருது. சிம்பிள் ஃபியூச்சரோ அதுல நாங்க வந்து மாடல் வேர்பையும் பயன்படுத்தலாம். இந்த ஃபியூச்சர் தான், பட் மாடல் வேர்ப் பயன்படுத்துறோம். ரைட், பட் விட்ட பாருங்க. பேஜ் நம்பர் 2 பாருங்க. மெயின் க்ளாஸ் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா அதுல பாருங்க அட்டவணையே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னத்துல வரணும், மெயின் க்ளாஸ் எப்படி இருக்கணும், சபார்டினேட் க்ளாஸ் எப்படி வரணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மெயின் க்ளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர்லயும் வரலாம், அல்லது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வரலாம். அதாவது ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடையும் வரலாம். ஆனா ஃபியூச்சர்ல தான் வரணும். எப்படியுமே மெயின் க்ளாஸ் ஃபியூச்சர்ல தான் வரணும். ஏன் ஃபியூச்சர்ல வரணும்? வை, என்ன ரீசன்? ஏன் மெயின் க்ளாஸ் அதுல ப்ராபபிள்ல, ஏன் மெயின் க்ளாஸ் ஃபியூச்சர்ல வருது? ஏன் நடக்கக்கூடிய சாத்தியம் எதிர்காலத்துல. எஸ், குட், வெரி குட் பத்மசீலன், வெரி குட். ஏன் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிஷன் நடந்தால் அது ஃபியூச்சர்ல கட்டாயம் நடக்க போகுது. அப்ப ஃபியூச்சர்ல தானே எப்பவும். அப்ப அதுல ரிசல்ட் வந்து ஃபியூச்சர்ல இருக்கணும். அப்ப ரிசல்ட் தான் மெயின் க்ளாஸ். அப்ப மெயின் க்ளாஸ் எப்பவும் ஃபியூச்சர்ல இருக்கணும். இப்ப பாருங்க, ஃபியூச்சர்னா சிம்பிள் ஃபியூச்சர் மட்டும் அல்ல, அது சிம்பிள் ஃபியூச்சர் ஆகவும் இருக்கலாம். அதோட தொடர்புடைய ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் வரலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லயும் வரலாம். மே, மைட், ஷுட், ஆட் டு, மஸ்ட், வில், பி ஏபிள் டுன்ற இந்த மாடல் வேர்ப்ஸோடையும் சேர்ந்து வரலாம். ஓகே, அப்ப ஏதோ ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்ட ஏதோடையோ, ஆனா கட்டாயம் ஃபியூச்சர்ல தான் இருக்கணும். அது சிம்பிள் ஃபியூச்சர் மட்டும் அல்ல, ஃபியூச்சரோட சம்பந்தப்பட்ட ஏதாவும் இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல இருக்கணும். ரைட்? அப்ப சபார்டினேட் க்ளாஸ் வந்து பிரசன்ட்ல வரணும். சிம்பிள் பிரசன்ட்லயும் வரலாம். கேன், மே, மைட், ஷுட் அந்த மாதிரி அந்த இடத்துலயும் நாங்க வந்து மாடல் வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அதான் அதுக்கான ரூல். அப்ப கட்டாயம் வந்து மெயின் க்ளாஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு தொடர்புடைய அதோட கரஸ்பாண்டிங்ல வரணும். சபார்டினேட் க்ளாஸ் வந்து பிரசன்ட் டென்ஸோட இருக்கிற கரஸ்பாண்டிங்ல வரணும், அதோட தொடர்புடையதோட வரணும். ரைட்? அதான் அதுக்கான ரூல். அப்ப முதலாவது பாருங்க, father will scold me if I don't go home. Father will scold me if I don't go home. Father will scold me if I don't go home. Father will scold me if I don't go home. நான் வீட்டுக்கு போகாவிட்டால் அப்பா என்ன ஏசுவார்? If I don't go home,
Father will scold me. அல்லது father will scold me if I don't go home. இடத்துல main clause subordinate clause சொல்லுங்க பாப்போம். Father Main clause எது? Father will scold me, main clause. Father will scold me main ன்றது clause. main clause. If I don't go home, Subordinate clause. I don't go home ன்றது subordinate clause. கமா வருமா வராதா? வராது. 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 Full step வரும். Stop மட்டும் வரும். The teacher will punish you if you don't do homework. பாருங்க இப்ப உங்களுக்கு ப்ராபபிள்ல இப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது மெயின் க்ளோஸ் வந்து பிரசன்ட் மெயின் க்ளோஸ் வந்து ஃபியூச்சரும் சபார்டினேட் க்ளோஸ் வந்து பிரசன்ட்லயும் வருது பிரசன்ட் டென்ஸ்லயும் அதான் நீங்க இங்க முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது சரிதானே அப்ப அப்ப அந்த நடக்க வேண்டிய கண்டிஷன் வந்து பிரசன்ட் டென்ஸ்லயும் அதுக்கான ரிசல்ட் வந்து ஃபியூச்சர்லயும் அதான் இங்க முக்கியம் ப்ராபபிள்ன்றது அதான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சாத்தியம் வந்து அப்படியே இருக்கு ரைட் அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்லும் பிரசன்ட் டென்ஸும் அதான் நீங்க இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரெண்டாவது பாருங்க the teacher will punish you if you don't do homework தமிழ்ல வேணா எழுதி கொள்ளுங்க தமிழ்ல எழுதுங்க அதெல்லாம் father will scold me if I don't go home நான் வீட்டுக்கு போகாவிட்டால் அப்பா என்னை ஏசுவார் where are taking the phone நான் வீட்டுக்கு போகாவிட்டால் அப்பா என்னை ஏசுவார் the teacher will if you don't do homework the teacher will punish you if you don't do homework the teacher will punish you நீ வீட்டு பாடங்களை செய்யாவிட்டால் ஆசிரியர் உன்னை தண்டிப்பார் நீ வீட்டு பாடங்களை செய்யாவிட்டால் ஆசிரியர் உன்னை தண்டிப்பார் அடுத்தது we can help you if you stay with us if you stay with us we can help you நீ எங்களோடு இருந்தால் எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியும் நீ எங்களோடு இருந்தால் எங்களால் உனக்கு உதவி செய்ய முடியும் he will have to resign if they don't pay him the salary if they don't pay him the salary he will have to resign அவர்கள் சம்பளத்தை அவனுக்கு வழங்காவிட்டால் அவர்கள் அவனுக்கு சம்பளத்தை வழங்காவிட்டால் அவன் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டி வரும் அவன் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டி ஏற்படும் அவர்கள் அவர்கள் அவனுக்கு சம்பளத்தை கொடுக்காவிட்டால் அவன் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டி வரும் ஐந்தாவது if he works here I should advise him if he works here I should advise him அவன் இங்க வேலை செய்தால் அவனுக்கு நான் அறிவுரை வழங்க வேண்டும் அவன் இங்க வேலை செய்தால் நான் அவனுக்கு அறிவுரை வழங்க வேண்டும்
அதுல கீழே பாருங்க பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 16 பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. செய்யுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னால இது ஈஸியா இருக்கும். இப்ப நல்லா நான் தெளிவா படிச்சு கொடுத்துட்டேன். இல்ல செய்யறதுல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அதை செய்து கொண்டு வாங்க நாளைக்கு வர நேரத்துல. நான் அது 3டையும் படிப்பிச்சதுக்கு பிறகு 3டையும் செய்வோம் நாங்க. சரிதானே? அது ப்ராபபிள். அடுத்து நீங்க படிக்க வேண்டியது வந்து இம்ப்ராபபிள். அடுத்த தலைப்பு போடுங்க. இம்ப்ராபபிள். தலைப்பு போடுங்க இம்ப்ராபபிள். இம்ப்ராபபிள் கண்டிஷனல். improbable condition. improbable condition அப்படின்னு சொன்னா இது ஒரு கற்பனை. இது ஒரு கற்பனை. ஒரு அந்த ஏதோ ஒண்ணு இந்த பகல் கனவு கண்டு கொண்டிருப்போம் தானே. இது இது இப்படி இருந்தா அப்படி இருந்திருப்போம். நான் இது இந்த வாயில வடை சுடுறது அப்படி சொல்லுவாங்க தானே. தட் இஸ் இம்ப்ராபபிள் கண்டிஷன். சும்மா பொய்க்கு நடக்காத ஒன்ன பத்தி பேசுறது. நடக்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லாத விஷயம். நடக்கவே நடக்காது. லைஃப்லயே நடக்க முடியாத, யாருக்குமே அது நடக்கவே இயலாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது தான் இந்த இம்ப்ராபபிள் அப்படின்னு சொல்றது. இந்த இம்ப்ராபபிள் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, நான் பறவையா இருந்தா நான் பறந்திருப்பேன். அப்ப நான் பறவையா இருந்திருந்தா நான் பறந்திருப்பேன். அப்ப நான் பறவையா ஆக முடியுமா? நான் பறவையா மாறுவேனா? இல்ல இல்ல. பறப்பனா? இல்ல பாருங்க, அப்ப பறவையா மாறவும் முடியாது, பறக்கவும் முடியாது. நான் நான் ரணிலா இருந்திருந்தா இந்நேரம் நான் எதையோ செய்திருப்பேன். அப்ப நான் ரணிலா மாறவும் முடியாது, என்னால வேலை செய்யவும் முடியாது. ஏதோ நடக்காத ஒண்ணு, ஒண்ணுமே நடக்க இயலாது. நான் ஒரு மரத்து பக்கத்துல இருந்து நான் நினைக்கிறேன், நான் ஒரு பாயா இருந்து அந்த மரத்துல ஏறி இருப்பேன். அப்ப நான் பாயா மாறவும் இயலாது, மரத்துல என்னால ஏறவும் முடியாது. ஒரு நடக்காத விஷயம், என்னைக்குமே நடக்க இயலாத ஒரு விஷயத்த லதா உங்களோட மைக்கா மியூட் பண்ணிருங்க லதா. அப்போ ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த சும்மா பொய்க்கு உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பாங்க தெரியுமா சிலர். சும்மா ஒரு அர்த்தமே இல்லாம என்ன செய்யறதுனே தெரியாம சும்மா அப்படி உட்கார்ந்து பேசுறேன். இப்படி இருந்தா அப்படி இருந்திருப்பேன். நான் ஒரு பாயா இருந்தா மரத்துல ஏறி இருப்பேன். நான் இதை செய்தா அதை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சும்மா அந்த வாயில வடை சுடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும். தமிழ்ல சொல்லுவாங்க தெரியும், சொல்லுவாங்க தெரியும். வெட்டி கதை பேசுறது, கம்பி கட்டுறது மிஸ். அந்த மாதிரி. அதான் தட் இஸ் இம்ப்ராபபிள். ரைட்? அதான் இம்ப்ராபபிள். அப்ப நான் அவனா இருந்து இப்ப யாரும் சொல்றாங்க, ஒரு 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 லேடி யாரோ மேரி பண்ணி கஷ்டப்படுறான்னு வைங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நான் மட்டும் நீயா இருந்தா அவனை நான் இந்நேரம் கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் மட்டும் நீயா இருந்தா நான் அவனை நேரம் கொண்டு இருப்பேன். அப்ப அவர் நானா மாறவும் முடியாது, அவரை கொல்லவும் முடியாது. அதெல்லாம் நடக்க முடியாத விஷயங்கள். இப்ப நடக்க முடியாதவைகளை பேசுறது தான் improbable. improbable அவைகள். ரைட்? தட் இஸ் improbable. அப்ப எழுதுங்க. This is
This is used. This is used to talk. This is used to talk about. This is used to talk about what you would generally do in imaginary situation. ஒரு கற்பனை hypothetical. இது ஒரு hypothetical imaginary கற்பனை. முதலாவது எழுதுங்க. A hypothetical condition and its probable result. Hypothetical. இந்த hypotheticalன்றது ஒரு கற்பனை இல்லாட்டி ஒரு புனைவு. புனைறது தானே. கதைகள் புனைறது அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அது இந்த hypotheticalன்றது ஒரு புனைவுன்னு அர்த்தம். தமிழ் வார்த்தை அதுக்கு புனைவு. hypothetical என்ற புனைவு. Present or future. Present or future. Unreal. உண்மையற்றது. உண்மையற்றது. Unreal. Imaginary. கற்பனை. Imaginary கற்பனை. உண்மையற்ற கற்பனையான. Impossible. நடக்க முடியாத. Impossible situation. ஒரு கற்பனையான ஒரு உண்மையற்ற நடக்க முடியாத ஒரு செயல்தான் இந்த improbable. அதுக்கு உதாரணம் எழுதுங்க. If I were a bird, I would fly. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் பறப்பேன். பறவையா இருந்திருந்தா பறப்பேன். ஐக்கி பாஸ் தானே பேப்பர். ஐக்கி பாஸ் தான் வரணும். ரைட், ஐக்கி பாஸ் தான் வரணும். ஆனால் இது ஒரு கற்பனை, இது ஒரு ஹைபோதெட்டிக்கல், இது ஒரு புனைவு அப்படின்றதுனால
இங்க இந்த இடத்துல நாங்கள் அதனாலதான் மட்டும்தான் இங்க யூஸ் பண்ணுவோம். யாருக்கா இருந்தாலும் ஷீ, ஹி, ஐ, யூ எதுக்கா இருந்தாலும் நாங்க இந்த வேர்டு யூஸ் பண்ணோம். இதுக்கு ரீசன் வந்து இது ஒரு இந்த கதைகள் இருக்குதானே, கதைகள், இந்த சுயசரிதைகள், இமேஜினரி கதைகள்லாம் நாங்கள் எழுத சொல்லுவாங்க தானே, கவிதைகள், பயம்ஸ் எல்லாம் இருக்கு தானே, போயம் எல்லாம் இதுலதான் எழுதுறது. இப்படி இந்த 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 இதுல போய் பாருங்க, இன்டர்நெட்ல ஆங்கில பாடல்கள், அந்த கவிதைகள் எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த தமிழ்ல அந்த சுயசரிதையெல்லாம் எழுத சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஒரு பறவையாக இருந்தால் அப்படின்னு சொல்லி டாட் வச்சிருவாங்க. ஒரு கற்பனை புனை கதை ஒண்ணு எழுதுங்க அப்படின்னு சொல்லாம ஒரு 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 கற்பனை காவியம் எழுதுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க தானே, தெரியுமா? தமிழ்ல நாங்க எழுதுவோம், நான் பறவையாக இருந்தால், நான் ஒரு பேனாவாக இருந்தால் அப்படின்னு சொல்லி டாட் வச்சிருவாங்க. அதான் இது, அந்த 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 மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. அப்ப அது ஒரு கற்பனை. அப்ப அதுக்கு பிறகு நான் ஒரு பேனாவா இருந்தா நான் இப்படி எல்லாம் இருந்திருப்பேன் நாங்க எழுதுவோம் தானே கற்பனையிலேயே. நான் இப்படி இருந்திருப்பேன், நான் அப்படி இருந்திருப்பேன், நான் அது அப்படி இருந்திருப்பேன். அது ஒரு பொய் தானே. அப்ப அந்த பொய்ன்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த 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 சென்டென்ஸ் கூட பொய்யா தான் எழுதுவோம் நாங்க. ரைட்? அப்ப if I wasன்னு வரணும், wasன்னு வந்துட்டா அது ஒரு உண்மையா மாறி இருந்தானே. இங்க wasன்னு போட்டுட்டா, if I was a birdன்னு போட்டா உண்மையிலேயே நான் வந்து ஒரு பறவையா இருந்தா பறக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு உண்மை சம்பவம் மாதிரி அங்க வந்து கிரியேட் ஆகிரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது நினைக்கிறது கூட உண்மை இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வேறொரு ஃபார்ம போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல வாச போட்டுட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி அது வேர்ட்லயே காட்டிடும். ஏன்னா இப்ப ஐ வாஸ்ன்னு போட்டா நான் ஒரு பறவையா இருந்தா பறந்திருப்பேன் போல இருக்கு அப்ப அப்படின்ற மாதிரி அது உண்மையா மாறிடும். இது உண்மையே இல்ல, இது ஒரு கற்பனை. இது ஒரு இதெல்லாம் வந்து போயம் எல்லாம் அந்த கவிதைகள் எழுதுறதுக்கு, சுயசரிதைகள் எழுதுறதுக்கு இந்த ஃபார்ம் தான் இங்கிலீஷ்ல நாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்க போய் பாருங்க, எடுத்து பாருங்க, பழைய பாடல்கள் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த ஃபார்ம்ல தான் எழுதி இருப்பாங்க. இப்ப நான் வந்து நான் ஒரு பறவையா இருந்தா உன்னை தூக்கிட்டு போய் வந்து லவ் போயம்ஸ் எல்லாம் எழுதுற நேரத்துல எழுதுவாங்க, நான் ஒரு பறவையா இருந்தா நான் உன்னை அப்படியே ஏந்தி கொண்டு போயிருப்பேன் அப்படியெல்லாம் எழுதுவோம் தானே. நான் எனக்கு மட்டும் சீராக இருந்தா நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பேன் எல்லாம் அந்த வார அந்த கவிதைகள் எல்லாம் இருக்கு தானே, அதெல்லாம் இந்த ஃபார்ம் தான். அதான் ரீசன், அதான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதான் ரீசன். ஏன்னா இந்த இடத்துல வாச போட்டா இது உண்மையா மாறிடும். அப்ப அந்த சொல்ற வார்த்தை கூட இந்த ஃபார்ம் கூட உண்மையா இருக்கேல, அது ஒரு இமேஜினரி, அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் புனைவு. ஆகவே தான் அந்த verb ஃபார்ம் கொடுக்குறோம் இங்க. அப்ப she, he எது வந்தாலும் இங்க verb தான். ரைட்? இப்ப was வராது. ஓகே மிஸ், தேங்க் யூ. அடுத்து பாருங்க, if I were you, I would kill him. நான் நீயா இருந்திருந்தா நான் அவனை கொன்று இருப்பேன். If I were you, I would kill him. மிஸ் அந்த உட்டும் அதே மாதிரியா மிஸ்? ஈஸி இட் எல்லாத்துக்கும் would அல்லது could அந்த மாடல் வெர்ப்ஸ் தான் அங்க வரும். would தான் மிச்சமே வரும். would அல்லது could. சரி could வராது, would தான் வரும். ஏன்னு சொன்னா நானா இருந்தா நான் அவனை கொல்லுவேன் இல்ல கொள்வேன். I would கொள்வேன். ரைட்? நான் பறவையா இருந்தா பறந்திருப்பேன் அல்ல. இப்ப நாங்க நார்மலா வார்த்தைகள் இப்ப நாங்க நார்மலா எழுதுறதுன்னா எப்படி எழுதணும்? நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன் தானே வரணும் ஆகாஷ். வாக்கிய அமைப்பு எப்படி வரணும்? பறவையாக இருந்திருந்தால் பாஸ்ட் தானே, பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன் அப்படித்தானே வரணும். ஆனா இங்க பாருங்க, இந்த வாக்கிய அமைப்பு பறவையாக இருந்திருந்தால் பறப்பேன்.
அப்ப பாருங்க அந்த ஒன்னோட ஒன்னும் தொடர்பே இல்ல. பறவையாக இருந்திருந்தால் பறப்பேன். நீங்க இங்க சொல்லுது I would. அப்ப if I were you, I would kill. யார் அது? முக்ஷித் என்ன முக்ஷித்? முக்கியமான விஷயம் படிச்சு கொடுக்கிற நேரம். அப்ப if I were you, நான் நீயாக இருந்தால் I would kill him. அப்ப இந்த இடத்துல would என்கின்ற இந்த மாடல் வெர்ப் தான் வருது. மாடல். அப்ப இந்த இடத்துல சில இடங்கள்ல சில நேரம் ஷுட்டும் குட்டும் பாவிக்கலாம். ஏதோ ஒன்று. ஆனா மாடல் வெர்ப்ல வரணும். மாடல் வெர்ப்ல வரும். அப்ப இந்த இடத்துல வேற டென்ஸ் பாவிக்க இல்லாது இந்த இடத்துல மாடல் வெர்ப்ஸ்ல தான் நீங்க சொல்லணும். சரியா? அப்ப if I were a bird, நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் பறப்பேன். நான் நீயா இருந்தா அவனை கொள்வேன். ரைட்? அப்ப இது ஒரு ஹைபோதெட்டிக்கல். மிஸ் சபார்டினேட் கிளாஸ்ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா? சபார்டினேட் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்களே அந்த பொய்யா சொல்றதால வேர் யூஸ் பண்றேன் ஐக்கி. இல்ல 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 இல்ல. அங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு ஏதோ பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் சில இடங்கள்ல நாங்க யூஸ் பண்ணலாம். ஆனா பொதுவா இப்ப எங்களை பத்தி கதைக்கிறதா இருந்தா வாஸ் போடாம நாங்க வேர் போடணும். மனுஷர்களை பத்தி எங்களை பத்தி இப்ப என்ன பத்தி கதைக்கிறதாக இருந்தா அங்க வாஸ் வரையில அது வேர்னு தான் நாங்க யூஸ் பண்ணணும். அது ஒரு பொய்ன்னு காட்டுறதுக்காக. மத்தபடி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் நாங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது நான் உதாரணம் தாரேன் உங்களுக்கு. மூன்றாவது உதாரணம் பாருங்க. If I got 50 lakhs, if I got 50 lakhs, I would buy a car. எனக்கு ஒரு 50 லட்சம் கிடைச்சிருந்தா நான் கார் வாங்குவேன். ட்ரீமிங், கற்பனை, கனவு காண்றது. எனக்கு 50 லட்சம் கிடைச்சிருந்தால் நான் கார் வாங்குவேன். பாருங்க யூட்ல இம்ப்ராபபிள் கண்டிஷன், சாத்தியம் இல்லாத, நடக்க முடியாதவைகள். மெயின் கிளாஸ் வந்து would, could, shouldல வரணும். சபார்டினேட் கிளாஸ் வந்து பாஸ்ட்ல வரணும். பாஸ்ட்ல. Excuse me, miss. Yes. எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று மிஸ். சரியோடைய கேட்கிறேன். if I were you என்று அதை கேள்றது வந்து அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நடக்காது. ஆனா if I got 50 lakhs I would buy a car. அவனால் திருப்பி ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு 50 லட்சம் அவர் எடுக்கலாம் தானே, அவர் ஒரு கார் எடுக்கலாம் தானே. ஆனா முதல் சொன்னதுல வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நடக்காது. அவர் மாறப்போறார். அதை வந்து அவர் மாறப்போறது இல்லை. ஆனா இது வந்து அவர் சாத்தியக்கூறு இருக்கு தானே. சாத்தியக்கூறு இருக்குது. ஆனா இவர் வந்து இவருக்கு வந்து இப்ப இந்த இடத்துல அப்படி நீங்க சொல்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கிடைச்சா ஃபியூச்சர்ல அவருக்கு கிடைச்சால் அப்ப இந்த இடத்துல இவர் எப்படி வரும்? கிடைச்சிருந்தால்னு சொல்லலாது. அப்ப இவர் சொல்றாரு நான் இனிமேல் எனக்கு கிடைத்தால் if I will getன்னு வரணும். அப்ப சாத்தியம் இருக்குன்னு காட்டுறதா இருந்தா சுதர்ஷன் if I will get 50 lakhs I would buy a car அப்படி சொல்லணும். எனக்கு கிடைச்சால்னு தானே சொல்லணும். கிடைச்சிருந்தால் இந்த இடத்துல கிடைத்திருந்தால் வாங்குவேன். அது கற்பனை. ஃபியூச்சர்ல எனக்கு கிடைச்சா வாங்குவேன்னு சொல்றது சாத்தியம். அது எங்க போய் அங்க எங்க வரும்? அது எந்த இதுக்குள்ள வரும்? இப்ப நீங்க சொன்னது எதுல வரும்? ப்ராபபிள்குள்ள வரும். ப்ராபபிள்குள்ள வரும். அது ப்ராபபிள்குள்ள போயிருந்தானே.
அப்ப கிடைச்சதா எனக்கு கிடைச்சா நான் கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து ப்ராபபிள். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். கொட்ட போடே இல்லாதங்க. இப்ப புரியுதா? Okay. Is Yes, that ma'am. clear now? Yes, ma'am. Yes, ma'am. Okay. இப்ப டியூட்ல பாருங்க. I could open the door if I had the key. I could open the door if I had the key. அப்ப இந்த இடத்துல பாருங்க, என்னட்ட சாவி இருந்திருந்தா நான் அதை திறந்திருப்பேன். அப்ப இந்த இடத்துல என்னத்தை மீன் பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு பேங்க்னு வைங்க. ஒரு பேங்க்ல போய் 9 மணிக்கு தான் பேங்க திறப்பாங்க. நான் ஒரு கூட்டம் போய் 8:45 நிக்கிறோம்னு வைங்க. நின்றுட்டு இருக்கோம். 9 மணிக்கு தான் திறப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து வாயில வாட்டே சொல்லுவார். எப்படி? என்கிட்ட மட்டும் இப்ப என்கிட்ட மட்டும் சாவி இருந்தா நான் திறந்திருப்பேன் அப்படின்னு. அது செய்ய முடிய வேலையா? இவன்கிட்ட சாவி இருந்தால அவனால பேங்க திறக்க முடியுமா? அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தட் இஸ் இம்ப்ராபபிள். அதான் சொல்றது. அந்த ஒரு நடக்க முடியாததுகளை போய் ஒரு தேவையில்லாம பேசுறது improbable, right? She would call me if she knew my number. அப்ப யார்கிட்டயோ ஒரு கேர்ள்ஸ் அந்த பிள்ளை கதைச்சிச்சாடா அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த கேர்ள் கதைச்சிச்சாடா அப்படின்னு அப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல மிஸ், அவட்ட மட்டும் என் நம்பர் இருந்திருந்தா அவ என்னோட கதைச்சிருப்பான். ஆனா நம்பர் இல்ல அவள்கிட்ட என்னுடைய நம்பர் இல்ல, அதான் ரீசன் சொல்றீங்க. அப்ப உங்கள்ட்ட நம்பர் உங்கள்ட்ட நம்பர் வாங்கவும் இல்ல, உங்களுக்கு கால் பண்ண போறதும் இல்ல, சும்மா பொய்க்கு சொல்றது. நம்பர் மட்டும் இருந்திருந்தா அவ கதைச்சிருப்பா, அவ கதைக்க போறதும் இல்ல, சும்மா கட் பண்ண உங்களை. You would commit suicide if you were me. You would commit suicide if you were me. நீ மட்டும் நானா இருந்திருந்தா நேரம் தற்கொலை பண்ணிருப்ப. நீ மட்டும் நானா இருந்தா தற்கொலை பண்ணிருப்பாய். இப்ப நடக்க முடியாத விஷயங்கள். I would climb that tree if I were a boy. I would climb that tree if I were a boy. நான் மட்டும் ஒரு பையனா இருந்திருந்தா அந்த மரத்துல ஏறி இருப்பேன். பொய் கதைகள் இதெல்லாம். அதான் போட்டிருக்கு. She wouldn't come today if she were me. இந்த பாருங்க, ஷீக்கும் தான் கொடுத்திருக்கு. ஷீக்கு வரையிலுமா நார்மலா? ஷீ என்ன வந்திருக்கணும்? வாஸ் வந்திருக்கணும். பாருங்க, ஷீ எல்லாத்துக்குமே தான் போடுவோம். ஏன்னா அது ஒரு கற்பனைன்னு காட்டுறதுக்காக. அப்ப she would come today, she would not come today if she were me. அவ மட்டும் நானா இருந்திருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். இவ்வளவு மழை பெய்யுது, நான் வந்துட்டேன். அப்ப மட்டும் நானா இருந்தா அவெல்லாம் வரமாட்டா சொல்றது சும்மா பொய்க்கு. அப்ப அவைகள் வந்து கற்பனை. அப்ப could யூஸ் பண்ண இயலாதுன்னு சொன்னீங்க தானே மிஸ்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் could யூஸ் பண்ணிக்கிறாங்களே. இல்லையா? அப்படி சொல்லவே இல்லையே. ஏதாவது மாடல் வர்க் போடுங்கன்னு சொன்னேன் தானே. வுட்டும் குட்டும் என்று சொல்லிட்டு திரும்ப வுட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் சொன்னீங்க. திரும்ப நான் சொன்னேன், சொல்லலையாடா? நான் திரும்ப மாடல் வர்ப் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு மாடல் வர்ப். குட், வுட் பாருங்க, அந்த அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னுக்கு இருக்க அட்டவணையை பாருங்க. பாருங்க, இம்ப்ராபபிள் கண்டிஷன் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள இருக்கு பாருங்க. வுட், குட் அல்லது ஷுட் பாவிக்கலாம். Yes ma'am. Subordinate clause வந்து pastல வரணும். ஓகே. அப்ப திரும்ப ஒருக்கா இத ரெக்கார்டிங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளங்கும். ரைட். அப்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ்? நான் வந்து கிளாஸஸ் படிச்சனால ஈஸியா இருக்கா இல்லையா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு. ஈஸி தான். புரியுதானே? என்ன இந்த டியூட்டனுக்கு வரல மிஸ். ஏன் ஜினாஸ் வரல? நீங்க இன்னும் சேரலையா அட்வான்ஸ் குரூப்ல? நான் 2-3 முறை போட்டுட்டேனே. மத்தல வந்து இந்த 13-14 விளங்கப்படுத்தி நான் வரல. நான் இதை விளங்கப்படுத்துற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நான் மெசேஜும் போட்டிருக்கேன் மிஸ் உங்களுக்கு மிச்சம். என்னது இந்த டியூட் வரல எனக்கு. வரல டியூட் குரூப்ல 3 தடவை 4 தடவை நான் 3 தடவைக்கு மேல போட்டுட்டேனே அஜினாஸ். நான் பார்த்தேன். சரி, நான் ஒரு
நீங்க பாருங்க இருக்கு எல்லா டியூட்டும் அனுப்பிட்டேன். திரும்ப திரும்ப அனுப்புனேன். ஏன்னா திரும்ப திரும்ப எல்லாரும் ஜாயின் பண்ணி கொண்டிருந்ததுனால 2-3 முறை போட்டேன் டியூட்ட. இருந்துச்சு தானேடா, 2-3 முறை போட்டேன் தானே? Yes, ஓ miss. மிஸ் சரி, ஓகே. அப்ப மிஸ் எஸ். மிஸ் நீங்க வெஸ்ட்ಗೆ அந்த ப்ரோபபிள்ல வந்து ஒக்கான வந்து ரவுடினா எந்த மிஸ்? ஒக்கனா தோன்றது. ஏதோ ஒன்று தோன்றது ஒக்க. ஏதோ ஒண்ணு நடக்கிறது ஒக்க. சம்திங் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு சொல்றது ஒக்க. ரைட் மிஸ், தேங்க்ஸ். அத நீங்க வந்து ஒக்கியோ அப்படின்னு எல்லாம் வாசி போனாங்க. அது ஒக்கியோ அல்ல, ஒக்க. நாங்க உச்சரிக்க வேண்டியது வந்து ஒக்க. சரி, ஓகே. அப்ப நாங்க நாளைக்கு இம்பாசிபிள் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அடுத்த 2வது டியூட் என்னடா? கண்டிஷனல் சென்டென்ஸ், கம்பைனிங் சென்டென்ஸா, கன்ஜங்ஷன்ஸா? கன்ஜங்ஷன்ஸ். நாளைக்கு நாங்க கன்ஜங்ஷன்ஸ் படிப்போம். ரைட். அப்ப இதுல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, இம்பாசிபிள். அதை முடிச்ச கையோட நாங்க கன்ஜங்ஷன்ஸ் தொடங்குவோம். ரைட்டா? அப்ப நான் என்னால முடிஞ்ச அளவு ஈஸியான மெத்தட்லயே படிப்பிச்சு கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி புரியாடி திரும்ப கேளுங்க. சரியா? Thank you, miss. Okay, அப்ப thank you so much for joining with me, and that's it from me for today. தொண்டை கொஞ்சம் சரியில்லாதனால உங்களுக்கு நான் பேசுனது ஒழுங்கா விளங்குச்சான்னு தெரியல. இல்ல மிஸ், நல்ல வேலை. அதெல்லாம் கிளியரா விளங்கிச்சு மிஸ். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே. யா, நோ மிஸ். இப்ப அடுத்த கிளாஸ் 8 மணிக்கு, அப்புறம் 10 மணிக்குல. 12 மணிக்கு தான் ரெஸ்ட். ஓ மிஸ், இப்பவே கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்குன மாதிரி இருக்கு. கலங்கிதான் இருக்குடா. அந்த வீசிங் தானே, காய்ச்சலோட தான் படிச்சு கொடுக்குறேன். பரவாயில்ல, படிச்சு கொடுத்துதான் ஆகணும். டியூட் எப்படியா முடிக்கணும். ஏன்னா நேத்து ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டேனே. அப்ப என்ன செய்யறது? அதனால இது நேத்து முடிச்சிருக்க வேண்டியதான் இன்னைக்கு ஒரு நாள் வெளித்தாச்சு. அப்ப திரும்ப லீவ் எடுக்கல, ஃபுல்லா முடிக்கணும். ஏன்னா 6 டியூட் இருக்கு. ப்ரெப்போசிஷன்ன்றது ஒரு முக்கியமான பாடம். அதை நல்லா படிச்சு கொடுக்கணும். அதனால நான் அந்த டைம் எடுத்து டக்குன்னு இதை முடிப்பேன். அதுதானே? Thank you, miss. Okay, thank you so much for joining with me. Okay. Thank you, miss. Take care, miss. Bye. Okay, miss. Bye. Good night. Bye. Bye. Good night. God bless you. Love you all. Bye. Good night, miss. Take care. Bye. Bye. மிஸ் 8 மணி கிளாஸ் அந்த லிங்க் வரல. வரலையா? எந்த குரூப்புக்கு வரல? 30th பேட்ச்க்கு வரலையா? வரல மேம். No, I will check. I'll check and Okay. see. Okay. Bye. மேம் கொஞ்சம் பேப்பர்